இப்போ பித்அத் என்றால் என்ன? பித்அத் என்ற வார்த்தை பதஅ என்ற வார்த்தையிலிருந்து உருவானது. பித்அத் என்ற வார்த்தை பதஅ என்ற வார்த்தையிலிருந்து உருவானது. பதஅ என்ற சொற்றொடருக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னவென்றால், பித்அத் என்றால் ஹிய ஷைஉல் முஹ்தஸ் அலா கைரி மிசாலின் சாபிக், முன்னால் எந்த உதாரணமும் இல்லாமல் புதிதாக ஒன்றை செய்வதற்கு பித்அத் என்று சொல்லப்படும். பித்அத் என்றால் என்ன? முன்னால் உதாரணமே இல்லாமல் ஒன்றை செய்வதற்கு பித்அத் என்று சொல்லப்படும். அல்லாஹ் இந்த வார்த்தையை குர்ஆனிலே பயன்படுத்துகிறான். எங்கே பயன்படுத்துகிறான்? சூரத்துல் பக்கராவுடைய 117வது வசனத்திலே பயன்படுத்துகிறான். பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமிகளை முன் உதாரணம் இல்லாமல் படைத்தவன். பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமிகளை முன் உதாரணம் இல்லாமல் படைத்தவன். அப்போ முன்னாடி எதுவுமே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்லாமல் ஒன்றை படைத்தான். இருக்கின்ற ஒன்றை அல்லாஹ் படைக்கவில்லை, இல்லாத ஒன்றை அல்லாஹ் படைத்தான். பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்த். அப்ப பித்அத் என்ற வார்த்தையுடைய நேரடி அர்த்தம் என்ன? முன்னால் உதாரணங்கள் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்வதோ சொல்லுவதோ அந்த சூழ்நிலையில் அமைவதோ பித்அத். இது சொல்லுடைய வார்த்தை. இஸ்திலாஹன் வ ஷர்அன், இஸ்லாமிய மார்க்கத்துடைய அறிஞர்களுடைய விளக்கத்தின்படி பித்அத் என்ற வார்த்தையுடைய விளக்கம் என்னவென்றால், குல்லு அம்ரின் முஹ்தஸின் ஃபித்தீன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உருவாகக்கூடிய ஒவ்வொரு புதுமைகளும் பித்அத். அவ்வளவுதான். குர்ஆன் சுன்னாவில் இல்லாத விஷயங்களை செயல்படுகின்ற சொல்லுகின்ற அனைத்தும் பித்அத் தான். இந்த பித்அத் எல்லாம் யாரால் உருவாக்கப்படுகிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரால் உருவாக்கப்படுகிறது? அறிஞர்களால். யாரால் உருவாக்கப்படுகிறது? மார்க்க கல்வியுடைய தெளிவு யாரிடத்திலே இல்லையோ, மார்க்க கல்வியை அரைகுறையாக யார் கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் மூலமாகத்தான் பித்அத் உருவாக்கப்படுகிறது. அவர்களை எதிர்க்க முடியாமல் மார்க்க அறிஞர்கள் மௌனமாக இருக்கலாம். ஆனால் உருவாக்கப்படுவது யாரால்? மக்களால் தான், மக்களுடைய அறியாமையால் தான். இதை செய்யுங்கள், இது உங்களுக்கு கிடைக்கும். காலை ஃபஜ்ர் தொழுது விட்டு 1000 ஸலவாத்தை ஓதினால் இது உங்களுக்கு கிடைக்கும். மக்ரிப் தொழுது விட்டு இவ்வளவு செய்தால் இது உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆசிரியர் எனக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு உதாரணத்தை சுட்டி காட்டினார்கள். மக்களுடைய அறியாமை எப்படி போய்விட்டதென்றால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தன் அறிவை கொண்டு புரியும் அளவிற்கு இவர்களுடைய எண்ணம் எப்படி சென்று விட்டதென்றால், அந்த ஆசிரியரிடத்திலே வந்து கேட்டார் ஒருவர், இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸை நான் பார்த்திருக்கிறேன். எப்படி பார்த்திருக்கிறாய்? அல்லாஹ்வுடைய தூதர் பிரயாணங்கள் செய்தால் அல்லாஹ்வை புகழ மாட்டார்கள் என்று பார்த்திருக்கிறேன். ஆசிரியர் சொன்னார்கள், அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறதா எனக்கு சொல். அப்போது சொன்னார், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ஆதாரத்தை சொல்கிறார் ஸஹிப்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்னு உமர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் பயணம் செய்தேன். ஃபலம் அரஹு, நான் பார்க்கவில்லை. நேரடி அர்த்தத்தை பாருங்க. ஃபலம் அரஹு, நான் பார்க்கவில்லை. யுஸப்பிஹு ஃபிஸ் ஸஃபர், யுஸப்பிஹு என்றால் என்ன? யுஸப்பிஹு என்றால் என்ன? யுஸப்பிஹு ஃபிஸ் ஸஃபர், பிரயாணத்தில் புகழ்ந்ததாக நேரடி அர்த்தம். ஏன்? வகால அல்லாஹு அஸ்ஸ வஜல் லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸன். இந்த ஹதீஸ் சொல்ற அந்த ஆசிரியர் இடத்துல சொன்னாங்க, சரிதான், ஆதாரம் சரிதான். ஆனால் ஆதாரம் சரி, நீ புரிந்து கொண்டது தவறு. என்ன புரிந்தாய்? யுஸப்பிஹு ஸஃபர் என்றால் என்ன அர்த்தம் வைத்தாய்? என்ன அர்த்தம் வைத்தாய்? அல்லாஹ்வுடைய தூதர் பிரயாணத்தில் அல்லாஹ்வை புகழ்ந்ததில்லை என்று. யா அஹி, இல்மை கற்றுக்கொள். யுஸப்பிஹு ஸஃபர் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சஃபருடைய நேரத்தில் நஃபிலான தொழுகைகளை தொழுதவில்லை என்று அர்த்தம். இப்ப இந்த அர்த்தத்தை எப்படி நீ புரிய முடியும்? எப்படி புரிய முடியும்? அரபியை படிச்சா புரிஞ்சிடலாமா? எனக்கு அரபி மொழி தெரியும், புகாரியை படிச்சு நான் ஷரஹ் வச்சிருவேன்னா புரிஞ்சிடலாமா? தஃப்சீரை படிச்சிருவேன் நான் சொன்னா புரிய முடியுமா? இல்மை முறையாக கற்கவில்லை என்றால் இது போன்ற குழப்பங்கள் எல்லாம் 1000 லட்சம் ஏற்படும். அப்போ புரியுது நமக்கு. இந்த ஒரு ஹதீஸ் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லும். இல்ம் என்பது நேரடியாக பார்ப்பதல்ல, ஆதாரங்களை தேடுவதல்ல, ஆதாரங்களை புரிவது. இல்முடைய எல்லை எது? கல்வியுடைய எல்லை எது? ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, இதோ ஆதாரம் என்று சொல்வதல்ல. அந்த ஆதாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி புரிந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்தவர்கள் எப்படி புரிந்தார்கள் என்று புரிவதுதான் இல்ம். இன்னைக்கு
நான் புகாரில பார்த்துட்டா இந்த ஆதாரம் இருக்கு, முஸ்லீம்ல பார்த்துட்டா இந்த ஆதாரம் இருக்கு, அந்த தமிழாக்கத்தை படிச்சுட்டா இந்த ஆதாரம் இருக்கு, நீங்க என்ன இப்படி மாத்தமா சொல்றீங்கன்னு சொல்லி அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அறியாமையின் சமூகத்தை விட்டு எம்மை பாதுகாப்பாளாக. கல்வி இல்லாதவர்கள் மௌனமாகிவிட்டால் கருத்து வேறுபாடுகள் மௌனமாகிவிடும். அடிக்கடி சொல்லுவோம் இந்த வார்த்தை, கல்வி இல்லாதவர்கள் மௌனமாகிவிட்டால் கருத்து வேறுபாடுகள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மௌனமாகிவிடும். பித்அத் என்றால் என்ன? இப்ப மார்க்கத்தில் புதுமைகளை, மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை செய்வது பித்அத். அப்ப கார் பித்அத்தா? அப்போ மைக் பித்அத்தா? இப்ப இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாம் பித்அத்தா? அல்லாஹ்வுடைய தூதர் அதுல பிரசங்கம் செய்யலையே, அல்லாஹ்வுடைய தூதர் மைக்கை வச்சு பிரசங்கம் செய்யலையே, பித்அத்தா? அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி எல்லாம் ஆடை அணிந்து அலங்கரித்து மார்க்க பணி செய்யலையே, இது பித்அத்தா? இப்ப பித்அத் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி புரிகிறது? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திற்கு பிறகு கலீஃபாவாக மாறுகிறார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ரமதானுடைய மாதத்திற்கு பள்ளிக்கு வருகை தருகிறார்கள். வந்து பார்த்தால் மக்கள் எல்லோரும் அவரவர்களாக தனித்தனியாக நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்ன சொல்லுகிறார்கள்? உபய் இப்னு கஅபையும் இன்னொரு தோழரையும் அழைத்து, நீங்கள் இருவரும் ஜமாஅத்தோடு இந்த தராவீஹுடைய தொழுகை, கியாமுல் லைலுடைய தொழுகை நடத்துங்கள். தனித்தனி இமாம்களாக நின்று இப்படி பிரிந்து கிடப்பதை நான் பார்க்க விரும்பவில்லை. ஜமாஅத்தோடு நீங்கள் சேர்ந்து இந்த கியாமுல் லைலுடைய தொழுகையை தொழுங்கள் என்று உமர் இப்னுல் கத்தாப் அறிவுரை செய்கிறார்கள். அப்போது ஏன் இப்படி நீங்கள் செய்தீர்கள் என்று கேட்டதற்கு சொன்னார்கள், நிஅமல் பித்அத்து ஹாதி, இது பித்அத்துடைய நல்ல காரியம், நல்ல பித்அத், இது நல்ல பித்அத். இப்போ உமர் அவர்கள் செய்தது போன்று ஒரு நல்ல காரியத்தை செய்துவிட்டு இது நல்ல பித்அத் என்று சொல்லலாமா? பலர் ஆதாரங்கள் காட்டும் பொழுது இதைத்தான் ஆதாரமாக காட்டுவார்கள். உமர் நல்ல பித்அத் என்று சொன்னார். அப்ப பித்அத்திலும் நல்ல பித்அத் என்று கெட்ட பித்அத் என்று இருக்கிறது. அப்படி அல்ல. உமர் நல்ல பித்அத் என்று சொன்னார்கள் என்றால் இதை அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்நாளில் செய்திருக்கிறார்களா? சுன்னாவில் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா உமர் இப்படி சொன்னதற்கு? ஆம், இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் 3 நாட்கள் ஜமாஅத்தோடு தான் கியாமுல் லைலை தொழுதார்கள் ரமதானுடைய மாதத்தில். 4வது நாள் வரவில்லை, ஏன்? கடமையாகிவிடும் என்று பயந்தேன் என்று சொன்னார்கள். 3 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுத ஆதாரம் இருக்கிறது ஜமாஅத்தோடு. மக்கள் அதற்கு பின்னால் செயல்படுத்தவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்து விட்டதால், அல்லாஹ்வுடைய தூதர் வேண்டாம் என்றதால், கடமையாகிவிடும் என்று பயந்ததால், பின்னால் சுன்னா என்று எல்லோரும் புரிந்ததற்கு பிறகு உமர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் செய்த காரியத்தை மீண்டும் ஏற்படுத்தி சொன்னார்கள், இது நல்ல பித்அத். அல்லாஹு அக்பர். இப்ப இது நல்ல பித்அத், கெட்ட பித்அத் என்பதற்குரிய விளக்கம். மார்க்கத்தில் நல்ல பித்அத் கெட்ட பித்அத் என்றெல்லாம் கிடையாது. இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், பித்அத் என்றால் ஹிய மா லம் யகுன் ஃபி அஹதின் நபி, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இல்லாதது. ஒட்டுமொத்த உலமாக்களுடைய பித்அத்துடைய கருத்து என்னவென்றால், குர்ஆன் சுன்னாவில் இல்லாத, சஹாபாக்களுடைய இஜ்மாஇல் ஒட்டுமொத்த சஹாபாக்களும் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்த விஷயத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை மார்க்கத்தில் சொல்லுவதோ செயல்படுவதோ அதை செய்யும்படி மக்களுக்கு ஏவுவதோ அதுதான் பித்அத். இந்த பித்அத்துடைய ஒட்டுமொத்த சுருக்கமான விளக்கம். சரி, இப்ப பித்அத், நல்ல பித்அத், கெட்ட பித்அத் என்று சொல்லுபவர்கள் சொல்லக்கூடிய 2வது ஆதாரம், முதல் ஆதாரம் உமர் இப்னு கத்தாபுடைய அந்த ஹதீஸ் நிஅமல் பித்அ, அதற்கு விளக்கம் கிடைத்து விட்டது, சரிதானே? 2வது பித்அத், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களின் உள்ளங்களை பார்த்தான், அதில் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தை அல்லாஹ் சிறந்த உள்ளமாக தேர்ந்தெடுத்தான், ரிசாலத்தை கொடுத்தான், தனக்கென அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். 2வது மனிதர்களுடைய உள்ளங்களை பார்த்தான், ஃபவஜத குலூப அஸ்ஹாபிஹி, சஹாபாக்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான், சிறந்த உள்ளங்களாக அவர்களை அல்லாஹ்வுடைய தூதருடைய நபியாக தோழர்களாக ஆக்கினான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு போராடும்படி ஆக்கினான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபமன் ரஅல் முஸ்லிமூன ஹஸனன் ஃபஹுவ இன்தல்லாஹி ஹஸன், முஸ்லிம்களிடத்தில் எது நன்மையாக கருதப்படுமோ அது அல்லாஹ்விடத்தில் நன்மையாக கருதப்படும். இப்ப முஸ்லிம்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று நன்மைன்னு முடிவு பண்ணிட்டா நன்மையாயிரலாமா இந்த ஹதீஸின் அடிப்படையில்? மேலும் சொன்னார்கள், முஸ்லிம்கள் எல்லோரும் தீமை என்று எதை கருதுகிறார்களோ அது அல்லாஹ்விடத்தில் தீமை. இந்த ஹதீஸை யார் அறிவிக்கிறான்னு சொன்னோம்? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ முஸ்லிம்களிடத்தில் நன்மை என்றால் அல்லாஹ்விடத்தில் நன்மை, முஸ்லிம்களிடத்தில் தீமை என்றால் அல்லாஹ்விடத்திலே தீமை. அவர்கள் எப்படி புரிந்தார்கள் சொன்னவர்கள் இந்த ஹதீஸை?
அவர்கள் இறுதியாக சொல்கிறார்கள், وَقَدْ رَأَى أَصْحَابُ النَّبِيِّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ جَمِيعًا أَن يَسْتَخْلِفُوا أَبَا بَكْرٍ. முஸ்லிம்கள் எல்லோரும் சேர்ந்து முடிவெடுத்தார்கள் அபூபக்கரை ஹலீஃபாவாக மாற்றுவதென்று. அபூபக்கரை அல்லாஹ்வுடைய தூதர் ஹலீஃபாவாக ஆக்குங்கள் என்று எங்கேயாவது நேரடியாக சொன்னார்களா? சஹாபாக்கள் செய்தார்கள். சஹாபாக்கள் புரிந்தது எதை? உலகத்துடைய நன்மையான காரியங்களில் முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்தால் அது நன்மை. இதற்கு ஆதாரம் என்ன? இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இப்னு மஸ்ஊத் இந்த ஹதீஸுடைய இறுதியில் என்ன சொல்கிறார்கள்? முஸ்லிம்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அபூபக்கரை ஹலீஃபாவாக தேர்ந்தெடுத்தார்கள். இப்ப ஹிலாஃபத்தை தேர்ந்தெடுப்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையில் இல்லை என்றால் முஸ்லிம்கள் நலனுக்காக ஒன்று சேர்ந்து தேர்ந்தெடுப்பார்கள். இப்ப இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லிம்களிடத்தில் நன்மை என்றால் அல்லாஹ்விடத்தில் நன்மை என்று சொன்னார்கள். மூன்றாவது என்ன ஹதீஸை சொல்லுவார்கள்? மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனா, நன்மையான ஒரு சுன்னாவை அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தில் யார் ஆரம்பிக்கிறாரோ அவருக்கு அந்த கூலியும், அவரை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய கூலியும் குறையில்லாமல் அவருக்கு கிடைக்கும். இப்ப இந்த ஹதீஸையும் வைத்துக் கொண்டு நன்மையான காரியங்களை செய்வது தவறு கிடையாது, மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் செய்யவில்லை என்றாலும். இப்ப இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்ன? ஒரு ஹதீஸ் சொல்லப்படுகிறது என்றால் அந்த ஹதீஸ் எப்போது சொல்லப்பட்டது என்ற கல்வியுடைய ஞானம் இருக்க வேண்டும். இப்போதான் சொல்லணும் மக்கள்கிட்ட. அந்த ஹதீஸ் எப்போது இறக்கப்பட்டது என்று தெரியாமல் சட்டம் சொல்லக்கூடாது. இந்த ஹதீஸ் எப்பொழுது கொடுக்கப்பட்டது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபையில் சஹாபாக்கள் இருக்கும் பொழுது ஒரு ஏழையான தோற்றத்தில் ஆடைகள் எல்லாம் கிழிந்து தங்களுடைய ஆடைகளுடைய மர்மஸ்தானங்கள் கூட வெளிப்படும் அளவிற்கு கிழிந்த நிலையில் ஏழ்மையான தோற்றத்தில் ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க வருகிறது. முஸ்லிம்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஏழ்மையான சஹாபாக்களை பார்த்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் சிவந்து விடுகிறது. அல்லாஹு அக்பர். தன் சமூகத்துடைய நிலைமையை பார்த்தவுடன் முகம் சிவந்து விடுகிறது. மிம்பரின் மீது ஏறுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில் முஸ்லிம் சமூகம் இருக்கிறது. யார் அல்லாஹ்வுடைய பாதையில் இவ்வளவை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த கூலி என்று கூறிவிட்டு இறுதியாக சொன்னார்கள், ஒரு பேரித்தம்பழத்தின் துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்தேனும் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு சஹாபி எழுந்தார்கள், மிகப்பெரிய தொகையை கொடுத்தார்கள். இன்னொரு சஹாபி எழுந்தார், மிகப்பெரிய தொகையை கொடுத்தார்கள். அப்போது சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தில் நன்மையான காரியத்தை யார் தொடங்குகிறாரோ அவரை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் அந்த கூலி கிடைக்கும், அவரை பின்பற்றக்கூடியவர்களுடைய கூலியும் அவருக்கு கிடைக்கும், எந்த குறைவில்லாமல். இந்த ஹதீஸ் எப்போது சொல்லப்பட்டது? சதக்காவுடைய விஷயத்தில் ஒருவர் முன்னால் சென்ற பொழுது அவரை பின்தொடர்ந்து மற்ற சஹாபாக்களும் சதக்காவை ஆரம்பம் செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸ் இது. அதனால் நல்ல பிதஅத் கெட்ட பிதஅத் என்றெல்லாம் கிடையாது. பிதஅத் ஒன்றுதான், கெட்டது தீயது அவ்வளவுதான். இப்ப பிதஅத் இறுதியாக இரண்டு வகைப்படும். பிதஅத் நௌஆன், பிதஅத் உண்மையாகவே இரண்டு வகைப்படும். பிதஅத்துல் ஹகீகிய்யா வ பிதஅத்துல் இபாஃபிய்யா. பிதஅத்துல் ஹகீகிய்யா என்றால் குர்ஆன் சுன்னா இஜ்மா எதிலும் ஆதாரம் இருக்காது, எதிலும் ஆதாரம் இருக்காது. இது பிதஅத்துல் ஹகீகிய்யா, ஹகீகத்தான பிதஅத். இதை செய்வதே கூடாது, செய்தால் வழிகேடு, அந்த வழிகேடு எம்மை நரகமுறை இழுத்துச் செல்லும். பிதஅத்துல் இதாஃபியா என்றால் என்ன? இந்த பிதஅத் ரெண்டுமே சபிக்கப்பட்டதுதான், ரெண்டுமே அனுமதிக்கப்பட்டது கிடையாது. இதாஃபியா என்றால் என்ன? குர்ஆன் சுன்னாவில் ஆதாரம் இருக்கும், அந்த ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு காலத்தை மாற்றி, இடத்தை மாற்றி, முறையை மாற்றி, வடிவத்தை மாற்றி செய்வது. ஆதாரம் இருக்கும் ஆனால் வடிவம் மாறும், ஆதாரம் இருக்கும் அந்த முறையில் இருக்காது. உதாரணம் என்ன? காலத்திற்கு உதாரணத்தை பார்ப்போம். காலத்திற்கு ஒரு காலத்தை மாற்றுகிறார், ஒரு நிலைமையை அப்படியே மாற்றுகிறார், ஆனால் சுன்னாவில் ஆதாரம் இருக்கிறது. இதை எப்படி பார்ப்பது? இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அஹ்மது போன்ற கிரந்தங்களில் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. மர்வான் என்ற ஆட்சியாளருடைய காலத்தில் ஈதுடைய பெருநாள் தொழுகைக்காக மிம்பரில் மர்வான் அவர்கள் ஏறுகிறார்கள். மிம்பரில் ஏறுவதற்கு மிம்பரில் ஏறுகிறார் தொழுகையை நடத்துவதற்கு முன்னால். என்ன தொழுகை? ஈதுடைய தொழுகை நடத்துவதற்கு முன்னால் மிம்பரில் ஏறுகிறார். ஈதுடைய முறை என்ன? தொழுது விட்டு மிம்பரில் ஏறுவார். அப்போது இருந்த ஒரு மனிதர், அந்த சபையில் இருந்த ஒரு மனிதர் எழுந்து சொன்னார், ஏன் இப்படி செய்கிறாய் மர்வான்? இதை அல்லாஹ்வுடைய தூதர் செய்யவில்லையே, அல்லாஹ்வுடைய தூதர் இதை செய்யவில்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் முதலில் தொழுதார்கள், அதற்கு பிறகு மிம்பரில் ஏறினார்கள். அப்போது அங்கே இருந்த
அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி இருக்கிறார் இந்த சபையில். மன் ஹாதா, யார் இவர்? செய்பவர் அல்ல, சொன்னவர் யார்? மன் ஹாதா, படி சொன்னவர் யார்? அப்போது சொன்னார்கள், ஃபகத் கபா மா அலைஹ், அவருக்கு எது கடமையோ அதை நிறைவேற்றி விட்டார். என்ன ஆதாரம் சொன்னார்கள்? அதற்கு பிறகு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து நான் செவியேற்றிருக்கிறேன், யார் ஒரு தீமையை பார்க்கிறாரோ அவர் கரத்தால் தடுக்கட்டும், முடியவில்லை என்றால் நாவால் தடுக்கட்டும், முடியவில்லை என்றால் கல்பால் வெறுத்து ஒதுக்கட்டும், அதுதான் ஈமானுடைய கடைசி தரம். அவருக்கு கடமையானதை செய்து விட்டார், வாயாலதை தடுத்து விட்டு. ஒரு சஹாபி அபு சயீத் அல் குத்ரி சொல்கிறார்கள், மர்வான் அவரை எச்சரித்தார் ஒருவர், இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள் என்று. அபு சயீத் அல் குத்ரி என்ன சொன்னார்கள்? அவருக்கு கடமையானதை அவர் செய்து விட்டார், நாவால் அதை தடுத்து விட்டார் என்று கூறி இந்த ஹதீஸை சொன்னார்கள். ஒருவர் இது காலத்தில் மாற்றுவது, முறையை மாற்றுவது எப்படி? ஒருவர் சொல்கிறார், சுஜூதிற்கு முன்னால் ருக்குவுக்கு முன்னால், ருக்குவுக்கு பிறகு சுஜூத். ஒருவர் ருக்குவுக்கு முன்னால் சுஜூதை செய்துவிட்டு ருக்கு செய்கிறார், ஏற்றுக்கொள்ளப்படுமா? முடியாது. பித்அத், மார்க்கத்தில் அது பித்அ, மார்க்கத்தில் அது புதுமையை அதிகப்படுத்துவது. ஒருவர் 2 ரக்காத் தொழுகை 3ஆக தொழுகிறார், முடியுமா? முடியாது. அப்ப எந்த நிலைமையில் அது இருக்கிறதோ, எந்த காலத்தில் அது இருக்கிறதோ, எந்த இடத்தில் அது இருக்கிறதோ, ஹஜ்ஜுக்கு என்று முறை இருக்கிறது. கஅபாவை 7 முறை தவாப் செய்ய வேண்டும். ஒருவர் நான் இப்படி சுற்ற மாட்டேன், இப்படித்தான் சுற்றுவது எனக்கு வசதி என்று சுத்த முடியுமா? மாற்றிச்சதால் அது பித்அத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குனுல் யமானியையும் ஹஜருல் அஸ்வதையும் தவிர தவாஃபுடைய நேரத்தில் கஅபாவில் எதையும் தொட்டதில்லை. அல்லாஹு அக்பர். கஅபாவை தொடுவது பாவமா? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இப்படி கஅபாவை அப்படி உரசி வந்து கொண்டிருந்தார்கள். ஒரு சஹாபி பார்த்தார்கள், அந்த சஹாபியுடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, இப்னு மஸ்ஊத் இப்னு அப்பாஸ் இருவரில் ஒருவர். பார்த்து சொன்னார்கள், யா முஆவியா, என்ன செய்கிறாய்? நான் கஅபாவை சுற்றி வருகிறேன், கஅபாவை சுற்றுகிறேன், கஅபாவை தேய்க்கிறேன், அல்லாஹ்வுடைய இல்லம். நீ நம்மளுக்கு போய் வெட்டிட்டு இருப்பாங்க அந்த காபாவுடைய திரைச்சீலையை, பார்த்துருக்கீங்களா? கத்திரிக்கோலை வச்சு அதை தேய்ச்சி அப்படி தங்களுடைய உடல்ல தேய்ச்சிப்பாங்க பரக்கத்துன்னு சொல்லி. யார் சொன்னது? யார் அனுமதித்தது? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இந்த செயலை பார்த்து ஒரு சஹாபி கண்டித்தார்கள், யா முஆவியா, அல்லாஹ்வுடைய தூதர் ருக்குனுல் யமானியையும் ஹஜருல் அஸ்வதையும் தவிர வேறு எதையும் தவாஃபுடைய நேரத்தில் காபாவில் தொட்டதாக நான் பார்த்ததில்லை. அப்படியா அல்லாஹ்வுடைய தூதர் செய்ததாக பார்த்தீர்கள்? கேட்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹு அக்பர். சஹாபாக்களுடைய பண்பது. கண்ணியத்துக்குரியவர்களை, இந்த முறையில் பித்அத்தை புரிந்தால் பித்அத்தை எளிதாக நம்முடைய சமூகத்தில் இருந்து விளக்கலாம். இதை புரியாமல் எதுவும் செய்யலாம், எதையும் செய்யலாம், எதையும் மார்க்கமாக கருதலாம், எதுவும் மார்க்கமாகும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்தால் இதுவெல்லாம் எம்மை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியங்களாக அமையும்.